எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதை போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus. Thank you God. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. Hallelujah. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம்
எழும்பும்படியாக, நீங்கள் இருக்கிற இடங்களில் எல்லாம் தேவனுக்காக நீங்கள் ஒவ்வொருவரும் பற்றி எழும்பும்படியாக இந்த நாட்களிலே தேவனுடைய பிரசனம் நம்மை சுமக்கும்படியாக, தேவனுடைய பிரசனத்தின் அக்கினியினாலே நாம் ஒவ்வொருவரும் நிரம்பும்படியாக இந்த வேளையில குடும்பமாக நம்மை தேவனுடைய பிரசனத்துக்குள்ளாக அர்ப்பணித்து நம்ம எல்லாரும் இணைந்து ஹல்லேலூயா தேவனின் தூய அக்கினி இங்கு நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் தூய அக்கினி இங்கு நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் எல்லாரும் இது ஒரே சத்தமாக அவருடைய மகிமையின் பிரசனம், அவருடைய மகிமையின் மேகம் இந்த வேளையில நம்ம மேல் இறங்கும்படியாக எல்லாரும் இருந்து அவருடைய பிரசனம் இப்பொழுது தேவனின் மகிமை நம்மையெல்லாம் இயேசுவே என்னை மூடுமே நூறே. தேவனின் மகிமை பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே நிரம்பி வாழியுதே. வானத்தின் தூய அக்கினி இன்று நமக்குள்ளே நிரம்பி வாழியுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் எல்லாரும் இன்று சொல்லுவோமா, அப்பா அவருடைய பிரசனத்தினாலே இந்த வேலையை எங்களை மூடுவதற்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்றும் விடுபடாத ஆண்டவரே திரியேக தேவனின் பிரசனம் இந்த வேலையில எங்கள் குடும்பங்கள் எல்லாம் நிரப்பும்படியாக, நாங்கள் வசிக்கிற இடங்களில் எல்லாம் அப்பா அவருடைய மகிமை மூடும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் இயேசுவின் மகிமை மூடுதே. இயேசுவின் மகிமை நம்மையெல்லாம் நீங்கள் ஆராதிக்கிற இந்த வேளையிலே உங்கள் வீடுகள் எல்லாம் தேவனுடைய தங்குகிற ஆலயமாக, நீங்கள் வசிக்கிற இடங்கள் எல்லாம் தேவனுடைய பிரசனம் தாபரிக்கிற இடங்களாக ஸ்தலங்களாக வாழும்படியாக நம்ம எல்லாரும் இந்த வேளையில தேவனுடைய பிரசனத்தோடு இணைந்து அப்பா தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஒரியக்கபாஷேகே ரியக்கலா துரபாஷேகே ரியக்கலா ரியாரியே. ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த வேளையில நீங்கள் இருக்கிற இடங்களில் எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உம்முடைய மகிமையின் பிரசன்னத்திற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே நாங்கள் செல்கிற எல்லா இடங்களிலும், ஆண்டவரே நாங்கள் வசிக்கிற எல்லா இடங்களிலும் இந்த நாட்களிலே அப்பா உம்முடைய மேகமானிய பிரசன்னம் இந்த வேளையிலே எங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிற அந்த மாதேவை எண்ணி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் சங்கீதக்காரர் சங்கீதம் 103:1-4 அந்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அவர் சொல்கிற வார்த்தை என்னவென்றால், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டினாரே. வாங்க நாம் எல்லாரும் நம் முழு ஆவி ஆத்துமா சரீரத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக நாம் இருக்கிற இடங்களிலே அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக எல்லாரும் ஆமென். Thank you Jesus. எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா முழு இருதயத்தோடு நம் முழு ஆன்மாவோடு. அவருக்குரிய கணத்தை நாம் செலுத்தும்படியாக எல்லாரும் நான் இந்த கரங்களை தட்டி ஆமென். போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை நம்மை தாங்கி நமக்கு முன்பாக செல்கிற அவருடைய கிருபையை நினைத்து ஆண்டவரே நீங்கள் தலைமுறையின் தேவன் அப்பா, எப்பொழுதும் எங்களை பாதுகாக்கிறவர், எங்கள் தலைமுறைகளை விசாரிக்கிற தேவன். ஆமென். தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாத ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று. ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்திலே ஆண்டவர் நம்ம வைத்திருக்கிறது நோக்கம் என்னவென்றால் நாம் பலவிதமான நன்மைகளை செய்யும்படியாக, தேவனுக்காக நாம் வாழும்படியாக. எல்லாரும் நான் ஆண்டவரே என் முழு ஆவி ஆத்மாவோடு உம்மை சேவிக்கும்படியாக. ஹல்லேலூயா. Yes Jesus. Thank you Father. தினம் தினம் உலகில் பலவான வினை பொறுத்தருளும் நேரான தினம் தினம் உலகில் இசை பலவான வினை பொறுத்தருளும் நேரான ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று நாள் வரை அன்பு
எல்லாரும் நான் இந்த அப்பா எங்களுக்காக மனம் இறங்கி ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையினால எங்களை முடிச்சுட்டுறீங்களே, அதற்காக நன்றி அப்பா என்று எல்லாரும் நான் இந்த ஆமென். உனக்கு இறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் முடி சூட்டும். உனக்கு இறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் முடி சூட்டும். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று. நாள் வரை அன்பு வைத்தாகரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஹல்லேலூயா. எல்லாரும் நான் இந்த ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போமா? ஒவ்வொரு நாளும் நம் முழு இருதயத்தோடு நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம இதுவரைக்கும் நடத்தின தேவனுக்கு மனதார ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும்படியாக எங்களோடு இணைந்திருக்க நீங்க எல்லாரும் நான் இந்த ஆமென். துதி மிகுந்தீர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே. துதி மிகுந்தீர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று. நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று. நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மை ஆதரித்து நம்ம மேல கரிசனை வைத்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துகிறவர், நம் பாதைகள் எல்லாம் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே தான் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, என்று மார்பரி நடைகள் உறுதிப்படும், நீதிமானின் பாதங்கள் ஒரு நாளும் தளருவதில்லை. Rejoice. Come on, church, say it one to another. Say it to the person sitting next to you right now. Rejoice. Rejoice, for the steps of a righteous man, they are ordered by God. Hallelujah. Our steps are ordered by God. Hallelujah. நம்முடைய பாதங்கள் ஒவ்வொன்றும், நம்முடைய நடைகள் ஒவ்வொன்றும் தேவனால் நிர்ணயிக்கப்பட்டவைகள். அவைகள் ஒவ்வொன்றும் தேவனால் உறுதிப்படும். Hallelujah. ஆகவே நாம் எதை குறித்தும் பயப்படாதபடிக்கு இந்த நாட்களிலே நாம் கடந்து செல்கிற எல்லா பகுதிகளிலும் தேவனுடைய நடை உறுதிப்படும்படியாக எங்களோடு இணைந்த இந்த அருமையான பாடல், நம்பிக்கை ஊட்டக்கூடிய பாடல், நாம் எல்லாரும் இணைந்து சந்தோஷமாக இந்த பாடலை கரங்களை தட்டி பாட போகிறோம். Rejoice for the steps of a righteous man, they are ordered of God. Come on, let's all clap our hands and sing for the glory of God. Hallelujah. Rejoice for the steps of a righteous man, they are ordered of God, they are ordered of God. Rejoice for the steps of a righteous man, they are ordered of God. Come on, church, everyone together. Rejoice for the steps of a righteous man, they are ordered of God, they are ordered of God. Rejoice for the steps of a righteous
ஆகவே நம்பிக்கையோடு ஆணித்தரமாக பாடுவோம். எல்லாரும் ஐந்து ஹல்லேலூயா. இன்றும் ஆர்ப்பரி நடைகள் உறுதிப்படும் நீதிமானின் பாதங்கள் என்றும் தளருவதில்லையே. என்றும் ஆர்ப்பரி நடைகள் உறுதிப்படும் நீதிமான் என்றும் தளருவதில்லையே. எத்தனை பேர் சொல்றீங்க ஹல்லேலூயா? என்றும் ஆர்ப்பரி நடைகள் உறுதிப்படும் நீதிமான் என் பாதங்கள் என்றும் தளருவதில்லையே. என்றும் ஆர்ப்பரி நடைகள் உறுதிப்படும் நீதிமான் என்றும் தளருவதில்லையே. ஹல்லேலூயா. இன்பத் துன்ப நேரத்தும் என்றுமே தாங்குவார் இயேசுவே காப்பார். இயேசு தேவன் தாங்குவார். இன்பத் துன்ப நேரத்தும் இயேசுவே உயர்த்திடுவார். நடைகள் உறுதிப்படும் நீர் என்றும் ஆர்ப்பரி. எல்லாரும் சேர்ந்து ஆமென். இன்பத் துன்ப நேரத்தும் என்றுமே தாங்குவார் இயேசுவே காப்பார். இயேசு தேவன் தாங்குவார். இன்பத் துன்ப நேரத்தில் இயேசுவை உயர்த்திடுவார். நடைகள் உறுதிப்படும் நீர் என்றும் ஆர்ப்பரி. Rejoice for the steps, hallelujah, of a righteous man. They are rooted of God. They are rooted of God. Rejoice for the steps of a righteous man. They are rooted of God. In the time of trouble, God will uphold him. God will preserve him. God will sustain him. In the time of trouble, God will lift him up. So rejoice, your steps are ordered of God. Everyone, hallelujah. எல்லாரும் கரங்களை தட்டி ஆமே நம்பிக்கையோடு இந்த பாடலை பாடுகிற இந்த வேளையில நீங்க எதை குறித்து பயந்தாலும் அந்த இடத்தெல்லாம் தேவன் உங்கள் நடைகளை உறுதிப்படுத்துகிற தேவன். இந்த நாளிலும் நீதிமானாகிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் உங்கள் நடைகளை உறுதிப்படுத்தும்படியாக இந்த நாட்களிலே ஆண்டவரே உம்மாலே நான் நடத்தப்படும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று எல்லாரும் நான் ஹல்லேலூயா. இன்பத் துன்ப நேரத்தில் என்றுமே தாங்குவார் இயேசுவே காப்பார். இயேசு தேவன் தாங்குவார். இன்பத் துன்ப நேரத்தில் ஹல்லேலூயா இயேசுவை உயர்த்திடுவார். நடைகள் உறுதிப்படும் நீ என்றும் ஆர்ப்பரி. இந்த நாட்களிலும் நம்ம பலவிதமான துன்பங்களில் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு கேள்வி வரும். யார் எனக்கு உதவி செய்வார்? யார் எனக்காக வந்து நிற்பா? ஏன்னா இந்த முழு உலகமே இப்போ துன்பத்தில் போகுது. இந்த நேரத்தில் யார் வந்து எனக்கு உதவி செய்ய முடியும் என்ற ஒரு குழப்பத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, எல்லா நேரங்களிலும் ஓ நீதிமானின் பாதங்கள் ஒரு நாளும் தளருவதில்லையாம். ஹல்லேலூயா. ஆகவே இயேசுவின் ரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்ட உங்கள் ஒவ்வொருவருடைய பாதங்களும் ஒரு நாளும் தளராது. ஹல்லேலூயா. ஆகவே தைரியமாக in whatever situation we are in, we need to put our confidence, we need to put our trust, for our steps will be ordered by God. How many of you are going to see that in this season? இந்த நாட்களிலும் அதை நீங்கள் கண்கூடாக பார்க்கும்படியாக அடுத்த ஸ்டெப் என்ன எடுத்து வைக்கணும் என்று நீங்கள் குழப்பத்தில் இருந்தாலும் இந்த நாட்களில் அதைத்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். all through the season, கடந்த 1.5 ஆண்டு காலமாக தேவன் நம்மை அற்புதமாக வழிநடத்தி வந்தார். நீங்கள் ஒவ்வொருவரும் அதற்கு சாட்சிகளாக இந்த நாட்களில் நிற்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கடந்த பல வருடங்களாக பல மாதங்களாக தேவனுக்கு சாட்சிகளாக தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாட்களிலே நீதிமானாக்கப்பட்ட நீங்கள் ஒவ்வொருவரும் அவராலே நடத்தப்படும்படியாக சங்கீதம் 91:14 நாம் வாசிக்கிறது போல, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடினாலே
அவனை நான் விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய தேவ வார்த்தை பாருங்க இது. வாட் a great promise it is. ஒரு பரியா கலதுர் வேற எந்த காரியமும் அல்ல. நீங்கள் அவர் மேல் வாஞ்சையா இருக்கிறதுனாலே தானே ஆண்டவர் உங்களை விடுவிப்பேன், உங்களை தப்புவிப்பேன் என்று அவர் வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த பாடலில் நாம் பாடும் பொழுது தேவனுடைய வாக்கு தத்தத்தின் மேன்மையை உணர்ந்தவர்களாக நாம் எல்லாரும் இந்த ஆண்டவரே இந்த நாட்களிலும் அப்பாவுடைய வார்த்தையின் வாழ்க்கையில விளங்கும்படியாக ஆண்டவரே மேல் இருக்கிற வாஞ்சை அதில் நான் பெருகும்படியாக நான் அர்ப்பணிக்கிறேன் அப்பா என்று இந்த பாடலை நாங்கள் பாடும் பொழுது உங்கள் ஜெபமாக இது மாறுவதாக. ஹல்லேலூயா! எல்லாரும் இணைந்து பாடுவோமா? உம்மில் வாஞ்சையா இருப்பதனாய் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனாய் வைத்தீர் உயர்ந்த அடைக்கலத்தில். உம்மில் வாஞ்சையா இருப்பதனாய் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனாய் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். இயேசுவா, இயேசுவா, உந்தன் நாமம் பெலத்ததுருகும். இயேசுவா, இயேசுவா, உந்தன் நாமம் பெலத்ததுருகும். நீரிவா நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிவா நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். உம்மில் வாஞ்சையா இருப்பதனாய் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனாய் வைத்தீர் உயர்ந்த அடைக்கலத்தில். எல்லாம் நாய்ந்து இயேசுவா, இயேசுவா, உந்தன் நாமம் பெலத்ததுருகும். ஆமென். இயேசுவா, இயேசுவா, உந்தன் நாமம் பெலத்ததுருகும். நீரிவா நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிவா நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். ஹல்லேலூயா! தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, ஆபத்து நாள் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் அளிப்பேன், நானே உன்னை விடுவிப்பேன் என்று தேவன் தந்த அந்த வாக்குத்தத்தத்துக்காக நாம் எல்லாரும் நன்றி சொல்லி ஆண்டவரே இந்த வேளையில அப்பா அந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் பிடித்தவர்களாக எங்கள் ஆபத்து நாட்களில் எல்லாம் அப்பா நாங்கள் மற்றவங்கள்ட்ட போகாதபடிக்கு ஆண்டவரே உம்மை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்கும்படியாக நீரே என் மறைவிடம் அப்பா, நீரே எனக்கு பதில் தருகிற தேவன் என்பதை நாங்கள் கண்கூடாக அறிந்து கொள்ளும்படியாக இந்த நாட்களிலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்று ஒரு அர்ப்பணிப்போடு என்னோடு இணைந்து பாடுங்க இந்த பாட்டு. எஸ் லார்ட். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதிலளிப்பீர் வெகு விரைவில். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதிலளிப்பீர் வெகு விரைவில். என்னுடன் இருப்பீர், தப்புவிப்பீர்
கொள்ளை நோய் ஒன்றும் நம்மை அணுகாதபடிக்கு நம்மை தப்புவிக்கிற தேவனுக்கு நாம் எல்லாரும் ஆண்டவரே இந்த நாளிலும் உம்முடைய சிறகுகினால் என்னை மூடியப்பா நீங்க மறைத்து கொள்ளும்படியாக ஆண்டவரே என் முழு ஆவியாத்துமா சரீரத்தோடு இந்த வேலையில் நம்முடைய சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று ஒரு அர்ப்பணிப்போடு இந்த வேலையில் ஹல்லேலூயா நம்ம எல்லா சூழ்நிலையும் பாதுகாக்கிறேன் தேவனுடைய பிரசன்னம் நம்மை தாங்கும்படியாக நம்மை தப்புவிக்கும்படியாக எல்லாரும் இது ஒரு ஜெபமாக ஹல்லேலூயா. தீடரின் கண்ணீர் பாராக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவிப்பீர். தீடரின் கண்ணீர் பாராக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவிப்பீர். உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீர். உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீர். வேடரின் கண்ணீர் பாராக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவிப்பீர். எல்லாரும் உரிமை பாராட்டுவோமா? தேவனுடைய வார்த்தை உரிமை பாராட்டி ஆண்டவரே இது ஒவ்வொன்றிலும் அப்பா என்னை தப்புவிக்கிறீரே அதற்காக நன்றி அப்பா. உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீர். உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீர். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். இயேசுவா எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த வேளையில அவருடைய நாமத்திற்குள்ளாக நாம் தஞ்சம் புகும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு இருக்கிற ஒரே இடம் அப்பா உம்முடைய நாமம் மாத்திரமே. நீதிமான் நான் ஓடுவேன் ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன் ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். எல்லாரும் நான் இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். அந்த நாமத்தை எல்லாரும் உயர்த்தி கொண்டே இருப்போமா? நீங்க இருக்கிற பகுதிகளில் எல்லாம் இயேசுவின் நாமம் ஒரு பலத்த துருகமாக உங்கள் நிமித்தமாக உங்களோடு இருக்கிற ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்படும்படியாக நீதிமானாய் இருக்கிற உங்கள் நிமித்தமாக உங்கள் முழு சந்ததியும் உங்கள் முழு குடும்பமும் உங்கள் முழு பகுதியும் இந்த நாளிலே தேவனுடைய சுகத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக எல்லாரும் நான் இந்த நீதிமானா ஓடுவேன் ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். உன்னில் வாஞ்சையா இருப்பதனால் என்னை விடுவிப்பி நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். உன்னில் வாஞ்சையா இருப்பதனால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். We thank you for your name, Jesus, that is above every other name, Jesus. இந்த வேளையிலும் இயேசுவின் நாமம்
நமக்கு பலத்த துருகமாக, நமக்கு பலத்த கோட்டையாக, இந்த நாள் வரைக்குமாக நம்ம ஏந்தி சுமந்து பாதுகாத்து தப்பி வைத்து ரட்சித்த அந்த நாமத்தை எல்லாரும் நான் இந்த வேளையில ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாட்களிலே ஆண்டவரே உம்முடைய தெய்வீக சுகத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக, ஆண்டவரே தெய்வீக விடுதலை பெற்றுக் கொள்ளும்படியாக உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் என்று எல்லாரும் நான் இந்த அல்லேலூயா. இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். ஆமென். இயேசுவா எல்லாரும் நான் இந்த நாமத்தை உயர்த்தி கொண்டே இருங்க. இந்த வேளையில் நீங்கள் ஆராதிக்கிற இந்த வேளையில் அவர் நாமத்தில் வல்லமாய் உங்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக, அந்த நாமத்தில் இருக்கிற வல்லமாய், அந்த நாமத்தில் இருக்கிற பிரசன்னம் இந்த வேளையில் ஒரு யக்கவஷேகே சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற அந்த தேவனுடைய வல்லமாய் இந்த வேளையில உங்களை உயிர்ப்பிக்கும்படியாக நீங்க இருக்கிற பகுதிகளில் எல்லாம் தேவனுடைய ரத்தம், தேவனுடைய நாமத்தின் வல்லமை இந்த வேளையில செயல்படும்படியாக எல்லாரும் இந்த எல்லா விசுவாசிகளும் நீங்கள் இருக்கிற இடங்களில் இயேசுவின் நாமத்தில் இருக்கிற வல்லமாய் செயல்படும்படியாக எல்லாரும் இயேசுவா இயேசுவா தேவனுடைய பிரசன்னம் இந்த வேளையில உங்கள் தசைகளை, உங்கள் நரம்புகளை, உங்கள் இருதயத்தின் ஒவ்வொரு பகுதியையும் தொடுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையில தேவனுடைய பிரசன்னம் உங்களை விடுவிப்பதாக, உங்களை சுகப்படுத்துவதாக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனக்கன்பான தேவ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த ஆராதனையில் நம் நடுவில் சர்வ வல்லமை உள்ள தேவன் வியாபித்திருக்கிறார். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, தூய ஆவியானவர் சதா காலங்கள் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்ததினாலே தேவாதி தேவனுக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் மாட்சிமையும் உண்டாவதாக. அடுத்து கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கு நாங்கள் நன்றி நவிடுகிறோம். அவருடைய பரந்த உள்ளம் இப்படி ஒரு ஆராதனை சபைக்கு செல்ல முடியாதவர்களுக்கு வேண்டும் என்பதினால் ஏற்பாடு செய்தார்கள். அதில் எமக்கு கிடைத்த இந்த பாக்கியத்திற்கு ஆண்டவருக்கும் அவருக்கும் நன்றி சொல்லுகிறோம். அன்பானவர்களே, சபை கூடி வருவதை விட்டுவிடக்கூடாது என்றுதான் பரிசுத்த வேதாகமம் நமக்கு போதிக்கிறது. காரணம், அங்கே நான் உன்னை சந்திப்பேன். ஆசரிப்பு கூடாரத்தை மோசே அவர் கட்டும் பொழுது கர்த்தர் அதை தான் சொன்னார். ஏற்கனவே ஜனங்களோடு அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னத்தை ஜனங்கள் பார்க்கிறார்கள். இருப்பினும் ஒரு குறிப்பிட்ட இடம்
அவ்விடத்தில் நான் உங்களை சந்திக்க வேண்டும். சில நேரங்களில் நீங்கள் விமான நிலையத்திற்கு செல்வீர்களானால் பெரிய விமான நிலையம்தான், ஆனால் மீட்டிங் பாயிண்ட் என்று ஒரு இடம் இருக்கும், பொதுவாக சந்திக்கிற ஒரு இடம். அந்த மீட்டிங் பாயிண்ட் சொல்லிட்டா அது எவ்வளவு பெரிய விமான நிலையமாக இருந்தாலும் அந்த இடத்திற்கு எல்லாரும் வந்து விடலாம், லகுவாக ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளலாம். மீட்டிங் பாயிண்ட். இப்பொழுது இன்றைக்கு நமக்கு கொடுத்த ஒரு மீட்டிங் பாயிண்ட் ஏஞ்சல் டிவி என்ற தீர்க்கதரிசி, ஆம், உங்களையும் என்னையும் சர்வ வல்லமையுள்ள தேவன் சந்திக்கிற ஓர் நாள்தான் இந்த நாள். அன்பானவர்களே, ஆராதனையின் பல பகுதிகளிலே முதல் பகுதியாக கர்த்தரை போற்றுகிறோம், தொழுது கொள்ளுகிறோம். அதுதான் நாம் நன்றாக செய்தோம். அடுத்து ஒவ்வொரு திருச்சபைக்கு ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள் இருக்கலாம். சிலர் தங்கித புத்தகத்திலிருந்து ஒரு சின்ன பகுதியை தியானிப்பார்கள். ஒரு சில திருச்சபைகளிலே தேசத்திற்காக, அந்த திருச்சபையில் வியாதிப்பட்டவர்களுக்காக, அந்த திருச்சபையின் முக்கிய நிகழ்வுகளுக்காக என்றெல்லாம் ஜெபிப்பார்கள். நாமும் அப்படி செய்கிறோம். இதற்கு இடையில் ஒரு பகுதி இருக்கும். அது என்ன பகுதி? கர்த்தரை பொருளால் கனப்படுத்துகிறது. உன் பொருளாலும் உன் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனப்படும். அதை தான் நாம் காணிக்கை பகுதி நேரம் என்று சொல்லுகிறோம். கிவிங் ஆன் டு த லார்ட். சர்வ வல்லவருக்கு நாம் காணிக்கை கொடுக்கிறதா? அவர் சொன்னாரே, மோசே, ஜனங்களிடத்தில் கேட்டு வாங்குப்பா, கேளு. அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சுருங்க சொன்னார், கேளுங்கள் தரப்படும். ஆண்டவரிடத்தில் கேட்டாலும் தரப்படும், ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட மக்களிடத்தில் கேட்டாலும் தரப்படும். கொடுக்க முடியாதவர்களும் கூட கொடுத்து விடுவார்கள். எப்பொழுது? நீங்க கேட்கும் பொழுது. ஒரு 2 காசு தான் அந்த அம்மா கிட்ட இருந்தது. ஆனால் கடவுளை கனப்படுத்த அந்த 2 காசையும் போட்டுட்டாங்க. தனக்கும் தன் பிள்ளைக்கும் ஒரு அப்பத்தை சுட்டு சாப்பிட்டு செத்து போகலாம் என்ற ஒரு நிலையில் ஒரு விதவை அவருடைய மகனோடு இருக்கும் பொழுது அவ்விடத்திற்கு தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புகிறார். அந்த தீர்க்கதரிசி அங்கே போய், அம்மா, நீ சுடப்போகிற அடையில் அந்த முதல் அடையை எனக்கு கொண்டு வா. அந்த அம்மாவும் அப்படிதான் செஞ்சாங்க. பாருங்களேன், பஞ்சகாலம் நீங்கும் வரைக்கும் அப்பமும் அந்த எண்ணெயும் செலவழிந்தே போகவில்லை. நன்றாய் புசித்தார்கள். நான் நினைக்கிறேன் அக்கம் பக்கத்துக்குள்ளவங்களுக்கெல்லாம் கூட கொடுத்துருப்பாங்க, அவங்கக்கிட்ட வந்தவங்ககிட்டலாம் கூட கொடுத்துருப்பாங்க. அப்படி ஒரு ஆசீர்வாதம். ஆகவே இப்பொழுதும் ஏஞ்சல் டிவி ஊழியங்கள், அதாவது இயேசு ஊழியங்கள் கட்டட நீதி தான் இப்பொழுது மிக அவசியமாக தேவைப்படுகிறது. அந்த வேலைகள் முடிவதற்கு இன்னும் கொஞ்சம் காலங்கள் எடுக்கும். ஏனென்றால் முழுமையான ஒரு நிலைமைக்கு அது வந்து கொண்டிருக்க. ஒரு சிலையை வடிக்கிறவர்கள் எடுத்த உடனே கண்ணு வச்சிட மாட்டாங்க, எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்துவிட்டு கடைசியில் கண்களை வைப்பார்கள். அப்பொழுது அழகு உண்டாகும். எல்லாமே அப்படிதான். ஒரு ஓவியர் அழகாக எல்லாவற்றையும் வரைந்து விடுவார். கடைசியில் தான் அந்த முகத்திற்கு ஒரு முழு நிலவு போல ஒரு முழுமையான தோற்றத்தை, வடிவத்தை கொண்டு வருவார். இப்பொழுது அப்படி தான் எல்லாம் அப்படி ரெடி ஆகிட்டே இருக்கு. அந்த ஃபைனல் டச், அதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும். அது அழகாக முடிப்பட கொடுக்க வேண்டும், அது பூர்த்தி அடைய உழைக்க வேண்டும். என் பங்கை நான் அதன் வழியாகவும் செலுத்துகிறேன் என்று பிற்காலத்தில் நீங்கள் சொல்வதற்கு ஏதுவாக இருக்கும். சரி, இப்பொழுது ஒரு சின்ன பிரார்த்தனை செய்த பின்பு திரையில் வரும் விவரங்கள் அறிந்து வழக்கமாக நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகளை நமது இயேசு ஊழியங்கள், ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் கட்டட நிதிக்கென்று அனுப்பலாம். அல்லது பொருத்தனை செய்துவிட்டேன், இதற்குத்தான் நான் அனுப்ப வேண்டும் என்றால் அதற்கும் நீங்கள் அனுப்பலாம். உங்கள் மனம் எதை செய்ய தூண்டுகிறதோ ஆவியானவருடைய ஒத்தாசையோடு செயல்படுங்கள். பிரார்த்தனை செய்வோம். பரலோக தந்தையே, தமது பிள்ளைகள் படைக்க இருக்கின்ற தங்கள் மனதில் ஏவப்பட்டபடி கொடுக்க போகிற காணிக்கைகள், கட்டட நிதிகளை தயவாக அங்கீகரித்துக் கொள்ளும். அது உம்முடைய
சமூகத்தில் வரும் பொழுது நீர் கொடுத்த வாக்குகளின்படி தமது பிள்ளைகளை ஆசீர்வதியும், கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று அன்றைக்கு ரெபேக்கால் வீட்டார் ஆசீர்வதித்தது போல எங்கள் வீட்டார் ஏஞ்சல் டிவியினுடைய பங்காளர்கள், அன்பு நேயர்கள் ஒவ்வொருவரையும் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக என்று நான் வாழ்த்துகிறேன். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாடலை கேட்டுக்கொண்டே பக்குவமாக சரியாக செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. ஆத்துமனே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்து ஆதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஆத்துமனே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்து ஆதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஆமென். போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் எல்லாரும் நாய்ங்க இந்த வேலையில ஏக தேவனை நாம் எல்லாரும் மனதார ஸ்தோத்தரிப்போமா. அவருக்குரிய கணத்தை நாம் செலுத்தும்படியாக எல்லாரும் நாய் இந்த கரங்களை தட்டி ஆமென். போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள. போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு ஆதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஆமென். தலைமுறைக்கும் நம்மை தாங்கி நமக்கு முன்பாக செல்கிற அவருடைய கிருபையை நினைத்து ஆண்டவரே நீங்கள் தலைமுறையின் தேவனப்பா, எப்பொழுதும் எங்களை பாதுகாக்கிறவர், எங்கள் தலைமுறைகளை விசாரிக்கிற தேவன். ஆமென். தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத. தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத. ஆத்துமனே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஆத்துமனே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இன்றைக்கும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அற்புதமான வேத பகுதியை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். அது அருள்நாதர் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களை பார்த்து சொன்னது. ரொம்ப அற்புதமான ஒரு பகுதி. என்னோடு கூட தயவு செய்து மத்தேயு 10ஆம் அதிகாரம் 6 தொடங்கி 8 முடிய உள்ள வசனங்களுக்கு உங்கள் பரிசுத்த வேதாகமத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். Turn your Bible to Gospel according to St. Matthew chapter 10 and verse begins from 6 to 8. அதிலிருந்து தான் சில வார்த்தைகள் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆவியானவரால் உந்தப்பட்டேன். இதோ வாசிக்கிறோம். காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள். குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள். மரித்தோரை எழுப்புங்கள். பிசாசுகளை துரத்துங்கள். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தனது சீடர்களை தெரிந்தெடுத்த பின்பு அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். இதை நீங்கள் இதே அதிகாரத்தின் 1ஆம் வாக்கியத்தில் வாசிக்கிறீர்கள். வாசிக்கலாமா? அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். 12 சீடர்களை தேர்ந்தெடுத்துட்டார். அவர்களை தேர்ந்தெடுத்த விதமெல்லாம் ஆச்சரியமானது. அது நம்ம அறிஞ்சிருக்கிறோம். ஆனால் அவர்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். இந்த அதிகாரத்தோடு கூட அவர்களுக்கு இந்த ஆலோசனையும் சொல்றார். அதில் போங்க. ரெண்டாவது,
பிரசங்கிங்க, மூணாவது கொடுங்க. எல்லாமே பன்மையில் சொல்கிறார். எந்த 12 பேரை வச்சுக்கிட்டு பார்த்துட்டு சொல்கிறார். எல்லா இடங்களிலுமே ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பு அதில் மிக முக்கியமானவர்கள் என்று ஒரு கூட்டம் இருக்கும். பெரிய கூட்டம். நான் இப்படி அடிக்கடி சொல்வேன், 12 சீடர்கள் ஒரு பெரிய வட்டம். அந்த பெரிய வட்டத்திலே ஒரு உள்வட்டம், 3 பேர், பேதுரு, யோவான், யாக்கோபு. அந்த உள்வட்டத்திலே ஒரு மிக முக்கியமான ஒரு புள்ளி, அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மார்பில் சாய்ந்திருந்த யோவான். பெரிய வட்டம் தான், 12, 3, 1. அதுபோல பெரிய கூட்டம், லட்சோப லட்ச மக்கள் மோசே வழிநடத்திட்டு போனாலும் அதிலே ஒரு சிலரை தேர்ந்தெடுக்க சொல்றாங்க. அவங்க மாமனார் எத்ரோ 10 பேருக்கு ஒரு தலைவரை வைப்பா சொல்லி அப்படி ஒரு 1000 பேருக்கு அந்த வழிமுறையை தான் இன்று வரை பின்பற்றுகிறோம். திருச்சபைகளிலும் செல் முறை, பராமரிப்பு குழு, ரொம்ப பெரிய கூட்டத்தை வச்சு கொள்ளக்கூடாது. ஒரு 10 பேருக்குள்ளே இருக்கணும். அன்றைக்கு சினகாக்கில் அப்படி தான் 10 பேர் தான் இருப்பாங்க. ரொம்ப பெரிய பெரிய கூட்டம் அல்ல, சின்ன சின்ன கூட்டம். இன்றைக்கு அதற்கு வீட்டு சபைகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மாறி இருக்கு. ஒரு ஒரு சின்ன சின்ன இடங்கள், பெரிய பெரிய கட்டடங்கள், பெரிய பெரிய கத்தீட்ரல்கள், உலகத்தில் பெரிய சபைகள், இத்தனை கிலோமீட்டர் நீளம், இத்தனை கிலோமீட்டர் அகலம் என்றெல்லாம் நைஜீரியாவிலலாம் இருக்குது. அங்கெல்லாம் கிலோமீட்டர் கணக்கில் தான் சொல்லுவாங்க. நல்லது. ஆனால் ஒரு சிறு குழு, அந்த குழுவிலே நல்ல ஒரு விசாரணை ஏற்படுகிறது. அதற்குத்தான் கர்த்தர் 2 பேர் கூடுனீங்களா அங்கே நான் வந்துடுறேங்கிறார். என்ன ஒரு பெரிய ஆண்டவர் பாருங்க. 2 பேர் ஒரு மனதாக கூட்டிகிட்டா போதுமா, அங்கே அவங்க நடுவில் வந்து உட்காந்துக்கிட்டு வரான். ஹல்லேலூயா. அப்படிதான் இவர்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறார். 12 பேரும் வாங்க வாங்க வாங்க, இந்தா உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறேன், மோசே உன் கையில் அதிகாரத்தை கொடுக்குறேன். அப்படிதான் என்ன செய்கிறது ஏது பண்ணுறதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, உன் கையில் என்ன இருக்குது அதை வச்சுக்கிட்டு போ. அப்படி இந்த 12 சீடர்களையும் அவ அனுப்பும் பொழுது முதலாவது போங்கங்கிறார். என் கூடவே உட்காந்துருக்காதீங்க, போங்க. ஒரு திருச்சபையினுடைய கோட்பாடு அப்படிதான் இருக்கணும். அதாவது மேட்சிங், ஹேட்சிங், டிஸ்பேட்சிங். கல்யாணம் பண்ணி வைக்கிறது, பிள்ளைகளை பெற்றெடுக்கிறது, அதுக்கு பிறகு அனுப்பி வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதுபோல் ஒரு திருச்சபையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் வருகிறவர்களை நன்றாக வளர்க்கிறோம், ஆளாக்குகிறோம். அவர்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி, செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னது என்பதை கற்றுக் கொடுத்து, அதிலே யார் யாருக்கு என்னென்ன கிருபக இருக்கு, வரங்கள் இருக்கு, எதை எதை அவங்களால செய்ய முடியும் என்பதை கண்டுபிடிச்சு புறப்பட்டு போங்க. சிலர் மிஷினரிகளாய் போகிறார்கள், சிலர் நற்செய்தியாளர்களாய் போகிறார்கள், சிலர் அப்போஸ்தலர்களாக போகிறார்கள், சிலர் தீர்க்கதரிசிகளாய் போகிறார்கள், சிலர் மெய்ப்பர்களாகவும் சிலர் போதகர்களாகவும் இருக்கிறார்கள். ஒரு சிலருக்கு எல்லாமும் இருக்கு. சிலர் ஆராதனை வீரர்கள், சிலர் இசைக்கலைஞர்கள். அவர்களை எல்லாம் உருவாக்கி அவர்கள் ஆங்காங்கே போய் அங்கங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையான சாட்சிகளாய் விளங்க வேண்டும். அதைத்தான் இங்கு கர்த்தர் போங்கள் என்று சொல்கிறார். அப்படி போங்கள்னு சொல்லும் பொழுது எங்கு போக சொல்கிறார்? காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு போங்கப்பா. காணாமல் போனவர்கள், இயேசு கிறிஸ்துவுக்கும் அவர்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நிலையிலே எங்கேயோ போயிட்டாங்க. சில நேரங்களில் நம்ம குடும்பத்தில் விசாரிக்கும் பொழுது அந்த மூத்த மகன் உண்டே, அவர் எங்கே போனானே தெரியல பாஸ்டர், என்ன ரொம்ப நல்ல தம்பியாச்சே, திடீர்னு கோச்சுக்கிட்டு போயிட்டான். சிலரை கேட்கும் போது அந்த இளைய குமாரத்தி
எங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டா பாஸ்டர், அவளுக்கு எங்களோட இருக்க பிடிக்கல பாஸ்டர். அந்த நடுமகன் ரொம்ப துருத்துருன்னு இருப்பானே, அதை ஏன் கேட்குறீங்க? ஃபாரினுக்கு போகிறேன்ட்டு போனவன் அட்ரஸ் கூட தெரியல. இப்போது வீட்டில் இருக்கிற பிள்ளைய அவங்க நேசிக்கிறது உண்மைதான். ஆனால் இந்த காணாமல் போயிட்டான் பாருங்க, அவன் மேலே தான் ஒரே பாரம். என்ன பண்ணுறானோ தெரியல, என்ன செய்கிறானோ தெரியலையே. அப்படிதான் யோசேப்பை நினைச்சு யாக்கோபு கதறிட்டு இருக்கார். ஐயோ, என் மகன் எங்கே போனான் தெரியலையே, அவனுக்கு என்ன நேரிட்டதோ தெரியலையே. இவங்க அண்ணன்கெல்லாம் சேர்ந்து ஒரு பிராது நைஸாக அவரை அடிமையாக விற்று போட்டுட்டு அவருடைய அங்கியை எடுத்து ஒரு ஆட்டு ரத்தத்தில் துவச்சி, உங்கள் பிள்ளைக்கு என்ன நினச்சோ தெரில, இதுதான் கண்டுபிடிச்சோன்னு உடனே கதறி 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 அழுகிறார், பதறி போகிறார். ஐயோ, என் மகன் எங்கே போனான். அதையே தான் இங்கே ஆண்டவராக இயேசு சொல்கிறார், காணாமல் போயிட்டாங்கப்பா இஸ்ரவேல் மக்கள். இந்த காணாமற் போனவர்களை நீங்கள் கண்டுபிடிக்க போங்க, அவங்கக்கிட்ட போங்க. இந்த இஸ்ரவேலர் அது குறிக்கிறது. அதாவது யூதர்கள் என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் 200 முறையும், இஸ்ரவேலர்கள் என்பது 78 தடவைகளும் வருகிறதா. ஆங்கிலத்தில் அப்படி போட்டிருக்கு. 200 times they mentioning Jewish people and 78 times about Israel. சரி, இருக்கட்டும். இப்படி யாரெல்லாம் காணாமல் போயிட்டாங்களோ அவங்கக்கிட்ட போங்க. காலாகாலம் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அருள்நாதர் இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பு வந்தப்போ இந்த வேலையை அவர் செய்கிறார். குறிப்பாக அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ட்ரைனிங் கொடுத்து அனுப்புகிறார். இருக்கட்டும். ஆனால் ஆதியிலிருந்து நீங்கள் பாருங்க, கர்த்தராகிய தேவனும் இதே காரியத்தை அவர் செய்கிறார். இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளாக இருந்த பொழுது இந்த பார்வோனின் அடிமைத்தனத்தில் இருக்கிற அவர்களிடத்தில் இருந்து தமது ஜனமாகிய இஸ்ரவேல் மக்களை விடுவிப்பதற்கு மோசேயை கண்டுபிடிச்சு, எப்பா நீ போப்பா, கொஞ்சம் போங்க. அப்படிதான் சொல்கிறோம். ஒரு ஆஸ்பத்திரியில் எங்கள் விசுவாசி ஒருத்தர் ரொம்ப சீரியஸ் கிரிட்டிக்கல்னு சொல்லிட்டாங்க. ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போனவங்க போன இடத்துல சிக்காயிட்டாங்க. வெளிநாட்டில் இருக்கிற மகள்லாம் குடும்பம்லாம் வந்துட்டாங்க. நிலைமை ரொம்ப மோசமாக தான் போயிடுச்சு. அவ்வமயம் எங்களுடைய மூத்த மகளாகிய பாஸ்டர் ஜாய்ஸ் உடைய கணவன் பாஸ்டர் டேனியல் 2 பேரும் குடும்பமாக அவர்களுடைய பகுதிக்கு மானாமதுரை என்ற ஒரு இடத்திற்கு போய்விட்டார்கள். நான் உடனே அவர்களுக்கு சொன்னேன், மருத்துவமனையில் ரொம்ப கிரிட்டிக்கல்னு சொல்கிறாங்க, ஏதாகிலும் ஒரு நேரம் நீங்கள் போய் பார்த்து ஆறுதலாக ஜெபம் பண்ணுங்கள். அவர்களும் உடனடியாக என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து ஒரு 1.5 மணி நேரத்திற்கு பயணப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிற அந்த சகோதரி பார்த்து மருத்துவர்களிடம் அந்த ஐசியூவில் போகிறதுக்கு பர்மிஷன் வாங்கி அவங்களுக்கு போய் ஆறுதல் தைரியம் சொல்லி ஜெபம் பண்ணி விட்டு வந்தாங்க. நல்லா இருக்கிறவங்க வீட்டுக்கு போகணும்னு நான் சொல்ல மாட்டேன், அவங்க வேறு வேலையாக போயிருக்காங்க. எப்பா அங்கேருந்து அந்த 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 ஊருக்கு போங்க, அங்கே போய் சாப்பிட்டுட்டு போங்க, அது முக்கியம் இல்லை, சாப்பாடு எப்போனா சாப்பிட்டுக்கலாம். ஒருத்தவங்க அங்கே கிரிட்டிக்கல், இவங்க போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தாங்க. எல்லா சபையாரும் நாங்கள்லாம் ஜெபம் பண்ணோம். தேவ கிருபையினாலே சில நாட்களுக்குள்ளாக அந்த கிரிட்டிக்கல் அந்த வென்டிலேட்டர்லேருந்து வெளியே வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டேன்யா, நல்லாயிட்டாங்கய்யா, இது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதை தான் ஏசு சொல்கிறார், என் ஜனம் அடிமையாக இருக்குது, கஷ்டப்பட்டுட்டு இருக்கு மோசே, என்னால் தாங்க முடியலப்பா. அவங்க விடுற கூக்குரல், அவங்க படுற பாடு, அவங்கள நொறுக்கி எடுக்கிறாங்க, உருக்கி எடுக்கிறாங்க. அதனால் மோசே நீ வா, அங்கே போகணும், நான் உன்னை அங்கே அனுப்புகிறேன். நீங்கள் மோசேயிடம் கர்த்தர் சொல்கிறத பார்க்கும்போது யாத்திராகமம் 10:1 பாருங்களேன். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போ, அவர்கள் நடுவே நான் என் அடையாளங்களை செய்யும்படிக்கும். நீ போப்பா, நீ போ. அவர் என்னென்னமோ சொல்கிறாரு,
நான் திக்கு வாயி மந்த நாவு, என்னால் ஒன்றும் முடியாது, வேணா வேறு யாருன்னா அனுப்புங்க. என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க, நீ போ, நான் அற்புதங்கள் அடையாளம் செய்வேன், என்கிட்ட ஒன்றுமே இல்லையா, என்ன கையில் என்ன வச்சுருக்க, கோல் கீழே போடு. போட்டாரு, அது ஒரு சர்ப்பமாக மாறிடுச்சு, வாழைப்பொடி கோலாக மாறிடுச்சு. கையை உரையில் போடு, அப்படியே தொழுநோய் வெளியே இடு, நல்லாயிடுச்சு. இந்த மாதிரி அடையாளங்கள்லாம் உன்னை கூட நான் செய்வேன், நீ போங்க அப்படின்னு சொல்லி அவர் அனுப்புகிற. யாத்ராகமம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலும் அவர் சொல்கிறார். அதை ஒவ்வொரு வாதம் நடக்கும் பொழுதும் அங்கே கர்த்தர் மோசேயிடம் அப்படி தான் சொல்கிறாரு. இங்கே ஒரு காரியத்தை மட்டும் வாசிக்கிறோம், யாத்ராகமம் 7:15. காலமே நீ பார்வோனிடத்துக்கு போ, அவன் நதிக்கு புறப்பட்டு வருவான், நீ அவனுக்கு எதிராக நதி ஓரத்திலே நின்று சர்ப்பமாக மாறின கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு. காலையில் எழுந்து போயிடுப்பா. அதே மாதிரி யாத்ராகமும் 9:13 நீ அதிகாலமே எழுந்து போ, மற்ற காரியங்கள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நீ போயிடு. அப்படி தான் அவர் போய் 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 ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சு 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 கடைசியில் எப்படியோ இஸ்ரவேல் மக்கள் பார்வோனின் அடிமைத்தனத்தில் இருந்து வெளியேறாங்க. நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போய் தான் ஆகணும். எங்கள் சாட்சியை நான் சொல்லணுமானா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களை அழைக்கும் பொழுது நாங்கள் ரொம்ப இருந்த இடத்துலையே இடம் தேடிக்கிட்டு இருந்தோம். அதாவது இந்த குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டுவாங்கன்னு வாங்களேன், அந்த மாதிரி. இது சுயநலம். என்னுடைய 3 பெண் பிள்ளைகள் சிறியவர்கள், அவர்களுக்கு சின்ன வயசில் ஒரு நல்ல பெஸ்ட்டு ஸ்கூலில் அங்கே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. தென்னிந்திய திருச்சபைகளினுடைய ஸ்கூல், அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கூல்னு வச்சுங்களேன். எனக்கு அது பரிச்சயமான ஒரு இடம், எங்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட இடம், நாங்கள் வளர்ந்த இடம். ஆகவே அங்கேயே போய் இடங்களை தேடிட்டு இருக்கோம். அங்கே ஏற்கனவே நிறைய சபைகள் இருக்குது, இருந்தாலும் எங்கள் சுயநலத்துக்கு ஏற்றார் போல் தேடிட்டு இருக்கோம். நல்ல இடங்கள்லாம் சிலது கிடைச்சது. ஆனால் என்னுடைய துணைவியாரை பார்த்த உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓஹோ இது கிறிஸ்தவ கூட்டம் போல், அம்மா நீங்கள் உள்ளே வந்தீங்கனாலே எல்லாரையும் மாற்றி விட்டுருவீங்க, ஐயோ வேண்டாம்ப்பா துரத்தி விட்டுருவாங்க. ஒரு நாள் நாங்கள் இப்படி ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். காலங்கள் உருண்டோடிக்கிட்டே இருக்குது, வேலையெல்லாம் வேண்டான்லாம் எழுதி கொடுத்துட்டோம். கர்த்தர் எங்களை ஊழியத்துக்கு பிரித்து எடுத்தார் என்ற நிச்சயமும் வந்துருச்சு. இப்போ எங்கே போகிறது ஆண்டவரே? அப்போ தான் கர்த்தர் மீனம்பாக்கம் போ. எனக்கு இந்த மீனம்பாக்கம்னு உடனே கொஞ்சம் கூட பிடிக்காது. எனக்கு சிறு பிராயத்திலிருந்து நான் ஒரு பத்திரிக்கை வாசிப்பேன், பேப்பர் டெய்லி வரும். அதில் டெய்லி அந்த பேப்பரில் ஒரு ஆக்சிடெண்ட் எங்கே நடக்குதுன்னு பார்த்தா மீனம்பாக்கத்தில் தான். விமான நிலையத்துக்கு அருகில் இது மோதி அவர் செத்தார், அது மோதி இவர் செத்தார், இப்படி தான் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு இருளாக இருக்கும். எனக்கு நண்பர்கள்லாம் காலத்தில் இந்த தாம்பரம் பகுதியில் அங்கேருந்து வரும்போது இருளோன்னு இருக்கும். மீனம்பாக்கம் ரயில்வே நிலையத்தை பார்த்தாலே ஒரு பயமாக இருக்கும். எல்லா லைட்டுகளும் அணைக்கப்பட்டு, அதாவது அணைக்கப்பட்ட உடைக்கப்பட்டு இருளோ என்று இருக்கும். அதனால் இந்த ஊரை பிடிக்காது. கத்த சொல்கிறாங்க, அங்கே போ. அங்கே தான் போனோம், வேறு வழி இல்லை, கத்த சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சோம். இன்றைக்கு 35 வருடங்களுக்கு பின்பு இப்பொழுது பார்த்தா, அடே அப்பா, பாலைவனம் சோலைவனம் போல இருள் நீங்கி தெய்வீக அருள் இறங்கி தெய்வீக வெளிச்சம். அடையப்பா அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க இப்போ நேரம் இல்லை, போனால் போயிட வேண்டியது தான். இங்கே போய் சொல்கிறீங்களே, 75வது வயதில் ஆபிரகாமே எல்லாத்தையும் விட்டுட்டு வாண்டுறாரு, புறட்டு வந்துட்டார் அவர். இன்றைக்கு வரைக்கும் ஆபிரகாமனுடைய பெயர் பிரஸ்தாபம் அடைஞ்சிருக்கு. மோசையை சொல்லாத நாள் இல்லை, நினைக்காத நேரம் இல்லை. அப்படிதான் தேவன். நினிவேல ரொம்ப அக்கிரமம் அந்த ஊர், ஜனங்கள் ரொம்ப பாவம் செஞ்சிட்டாங்க. போட்டு தள்ளிடணுன்ற ஒரு நினைப்பு ஆண்டவருக்கு வந்துட்டாலும் ஒரு இரக்கம் அவருக்கு மனசுக்குள்ள. சரி, தன்னுடைய தாசன் யோனாவை அழைக்கிறார். யோனாவை பார்த்து, யோனா, நினிவேவின் மக்கள் ரொம்ப அக்கிரமம் பெருகிட்டு இருக்கு, நீ போய் அவங்களுக்கு சொல்லு. அப்படி தான் அவர் அங்கே அனுப்புகிறார். யோனா 3:2.
நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். நீ போ, நினிவேக்கு போ. ஸ்பெசிஃபிக்கா சிலருக்கு அப்படிதான் கர்த்தர் சொல்றார். நீ அங்க போ. கர்த்தர் சொல்லாத இடத்துக்கு நீங்க போயிட்டு கர்த்தர் மேல குறை சொல்லாதீங்க. ஊழியக்காரர்களே, ஒருவேளை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு விருப்பமான இடத்தை தெரிஞ்சு எடுத்துக்கொண்டு ஆண்டவர் ஏன் என்னை இப்படி வச்சுட்டார், ஏன் என்னை கைவிச்சு இல்லை. உங்களை பாலைவனத்துக்கு போக சொன்னாலும் அந்த பாலைவனத்திலே ஒரு நீரூற்றை எழுப்ப அவரால் முடியும். ஒரு கிராமத்துக்குள்ள உங்களை இருக்க சொன்னாலும் அந்த கிராமத்தை கர்த்தர் பட்டணமா மாற்ற அவரால் முடியும். நாங்கள் இருந்த இடங்கள் எல்லாம் இன்றைக்கு எப்படியோ வளர்ந்து பெருகி எத்தனையோ மடங்கு உயர்ந்து விட்டது என்றால் கர்த்தர் சொன்னார், இங்க போ பாரு, நினிவேக்கு நீ போ, போய் அந்த மக்களுக்கு சொல்லு. அதே மாதிரி போனார். முதல் இவர் கொஞ்சம் வேற வேலையெல்லாம் பண்ணினாரு. நினிவேக்கு போனால் தர்சீசுக்கு போகிற கப்பல் ஏறிட்டார். எங்களை மீனம்பாக்கம் போக சொன்னால் நாங்கள் வண்ணாரப்பட்டிக்கு போயிருந்தால் என்ன ஆயிருக்கும், அங்கே கழுதைகள் ஏதாவது இருந்திருக்கும். இது மீன் இருக்கிற இடம், நீ எதுக்குப்பா கழுதை இருக்கிற இடத்துக்கு போன, கழுதையை மேய் அப்படின்னு தான் விட்டுருப்பார். நீ மீன் பிடிக்க வேண்டியவன் மீனம்பாக்கம் போனார். அந்த மாதிரி தான் தர்சீசுக்கு இவர் ஓடி போயிட்டார். அப்புறம் ஒரு பெரிய கடல் கொந்தளிப்பு வருது, ரொம்ப சூழ்நிலைகள் மாறுகிறது, இவரை தூக்கி கடலில் போடுறாங்க. அங்கேயும் பாருங்கள், இவரை வச்சு ஒரு காரியம் செய்யணுன்றதுனால ஒரு மீனை கட்டில் எடுக்கிறார், மீன் முழுங்குது. அதுக்கப்புறம் கரெக்டாக அது கப்பலாக மாறி நினிவே கடற்கரை ஓரத்தில் கொண்டாந்து இறக்கி விட்டுடுது. இவர் போய் சொல்கிறார், ஜனங்கள் மனம் திரும்புகிறாங்க. போங்கன்னா போயிட வேண்டியதுதான். எதற்கு ஏன்னு கேட்கக்கூடாது. Implicit obedience is very much needed in this hour. கர்த்தர் அப்படிதான் சிலரெல்லாம் பார்த்து சொல்றார், போங்க போங்க. சிலரை கர்த்தர் அப்படி அனுப்பினார். அவர்கள் போன இடங்கள் இன்றைக்கு பரிசுத்த பூமியாக மாறிவிட்டது. எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றார் பாருங்களேன், 3:22. அவ்விடத்திலே கர்த்தருடைய கரம் என்மேல் அமர்ந்தது. அவர், நீ எழுந்திருந்து பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போ, அங்கே உன்னுடனே பேசுவேன் என்றார். எங்க போ சொல்றார் பாத்தீங்களா? பள்ளத்தாக்குக்கு போ. அப்படிதான் ட்ரை போன்ஸ், உலர்ந்து போன எலும்புகள் இருக்கு, அந்த எலும்புகள் நடுவில் போ. அதுல போய் நீ தீர்க்க தரிசனம் சொல்லு. என்ன ஆண்டவரை சொல்றீங்க? நான் நினைச்சேன் எங்கேயோ பசுமையான தென்றல் காற்று வீசுகிற இடத்துக்கு அனுப்புவீங்கன்னு பார்த்தேன், உலகத்தின் அழகிய நகரங்களுக்கு கொண்டு போய் உயர வைப்பீங்கன்னு பார்த்தா இங்க ஒரே ட்ரை போன்ஸ். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க. கோ டு தி ட்ரை போன்ஸ். எலும்புக்கு நடுவில் நடத்திக்கிட்டு போறார், அங்க போய் தீர்க்கதரிசனம் சொல்லுன்றார். என்னங்க இது? தெய்வத்தினுடைய எண்ணங்களுக்கு குறுக்கே நீங்களும் நிற்கக்கூடாது, நாங்களும் நிற்கக்கூடாது. போனா போயிட வேண்டியது தான். எனக்கு அந்த அனுபவம் நல்லா இருக்கு. அவர் சொல்லுனா அதுக்கு மாறுத்திரம் பேசவே மாட்டேன். ஊழியக்காரர்கள் பரிசுத்தவான்கள் எதையாவது ஒன்று சொன்னால் ஏன்னு கேள்வியும் கேட்க மாட்டேன். இது செய்யணும் பிரதர் ராஜன், டன், அவ்வளோதான், அடுத்த வார்த்தை. அது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் இங்கே அப்படிதான். எசேக்கியேல் பார்த்து எசேக்கியேலுக்கு சொல்கிறாரு, நீ எழுந்து பள்ளத்தாக்குக்கு போ. அந்த உலர்ந்த எலும்புகளெல்லாம் உயிரடைஞ்சிருச்சு, அதை பின்னால் பார்க்குறோம். அதே போலதான் புதிய ஏற்பாட்டு காலங்களிலே நீங்கள் வந்து விடுவீர்களே, ஆனால் காணாமல் போன இஸ்ரவேலுக்கு அனுப்புனது போல பிரஜாதிகளிடத்திற்கு தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட தேவதாசர்கள் போனார்கள். அதிலே அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரத்தின் 1 தொடங்கி 4 முடிய 46ஆம் வசனங்கள், இவைகளில் எல்லாம் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே அவர் அனுப்புகிறவர்கள் அவர்கள் எல்லாம் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்களாம். அப்படி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் சிலரை பிரித்தெடுக்கிறார். பவுலையும் பர்னபாவையும் பிரித்தெடுக்கிறார். பிரித்தெடுத்து அவர்களை புறஜாதிகளுக்கு நடுவிலே 46ஆம் வசனத்தை வாசிக்கிறோம், கேளுங்க. அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாய் இருந்தது. நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடினால் இதோ நாங்கள் புறஜாதியாரிடத்துக்கு போகிறோம். புறஜாதியாரிடத்துல நாங்கள் போகிறோம்.
பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றிட்டார். அப்போஸ்தலர்கள் எல்லாம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு, ஆராதனை பண்ணிட்டு, உபவாசம் பண்ணிட்டு, ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் தான் சொல்றாரு. அவர்கள் மேல் அவர்களை கைகளை வச்சு அவங்கள அனுப்புறாங்க பரிசுத்த ஆவியினால். அங்கங்க அவங்க போகும்போது இங்கே பவுலும் பர்னபாவும் அவர்கள் புரஜாதிகளிடத்திற்கு நாங்கள் போகிறோம். அதுதான் இயேசு சொன்னார், காணாமல் போன இஸ்ரவேல் இடத்துக்கு போங்க. இன்னைக்கு தேவை மிகுந்த கிராமங்கள் லட்சம் இருக்கிறது, தேவை மிகுந்த மக்கள் கூட்டம் பெருகி இருக்கிறது. ஏற்கனவே இருக்கிற இடத்திலேயே திரும்ப திரும்ப நம்ம இருந்துகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. கேள்விப்படாத, அறியப்படாத, மிகவும் பின்தங்கின இடங்களுக்கெல்லாம் நம்ம போக வேண்டிய அவசியம் இருக்கு. கர்த்தர் அதை தான் இங்கே சொல்கிறார். அனனியா அந்த மனிதனை தேவன் அழைக்கிறார். அப்பொழுது பிராண்ட் நியூ, புத்தம் புதிதாக இயேசுவின் சத்தத்தை கேட்டு இயேசுவை கண்ட சவுல் இன்னும் பவுலாக மாறாத ஒரு நிலையிலே அவர் பிடிக்கப்பட்டு இருக்கும் பொழுது இந்த அனனியாவின் இடத்தில் கர்த்தர் பேசுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்தின் 13 தொடங்கி 16 முடிய உள்ள வசனங்களில் எல்லாம் வாசிக்கும் பொழுது அந்த விவரத்தை அறிகிறோம், வாசிக்கிறோம், கேளுங்கள். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றார். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். நீ போப்பா. உண்மைதான். சவுல் எல்லாவரையும் அடித்து நொறுக்கி கிறிஸ்தவர்களை கண்டாலே அவருக்கு அவ்வளோ எரிச்சல். அது குதிரை மேலே ஏறி தமஸ்குல போயிட்டு இருக்கார், உத்தரவோடு கூட தான். வழியில் தான் கர்த்தர் குறுக்கிடுகிறார், சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம் என்று சொல்றார். கண்ணு பார்வை போது மூச்சு அடைஞ்சு விழுகிறார். அவரை தூக்கிட்டு போறாங்க. அங்கே தான் இங்கே அனனியாவை அனுப்புகிறார். ஆண்டவர், நீ போ, எவ்வளோ பெரிய பாத்திரம் என்பதை நான் அறிவேன், நான் செய்ய திட்டமிட்டதை இந்த சவுலை கொண்டு நான் செய்ய போகிறேன். ஆகவே அனனியா, நீ போ. அப்படிதான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் கூட சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்பி, இந்த சவுல் என் மனசுக்கு கஷ்டத்தை உண்டு பண்ணிடான், அவனை தள்ளிட்டேன். ஈசாயின் குடும்பத்திலிருந்து ஒருவனை நான் தெரிந்து கொள்ள ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறேன், நீ போ. அவ்வளோதான். தைல குப்பை எடுத்துட்டு போறார், ஒவ்வொரு பிள்ளையா அனுப்புறார். கடைசியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை கண்டுபிடித்தார். தாவீதை அரசனாக அபிஷேகம் பண்ணுகிறார். அதுபோல இந்த சவுலை கர்த்தர் கண்டுபிடித்ததுதான். அனனியா, நீ போ. நடந்தது என்ன? பவுலுடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 22:21 பார்க்கின்றோம். அதற்கு அவர், நீ போ, நான் உன்னை தூரமாய் புறஜாதிகளிடத்திலே அனுப்புவேன் என்று சொன்னார் என்றார். இது பவுலை சொல்ற கூற்று. என்னை புறஜாதிகளிடத்தில் அனுப்புவேன் என்று கர்த்தர் சொன்னார். அதற்கு பின்பு பவுல் கடந்து போகிறார். 13 நிருபங்களை புதிய ஏற்பாட்டில் நமக்கு தந்திருக்கிறார். அவர் செய்த ஊழியங்கள் எல்லாம் நாம் அறிந்த ஒன்று. பல பாடுகள், பல அவமானங்கள், பல அடிகள். ஒன்றுக்குரிய 40 அடிகள் 5 முறை, சிறைச்சாலை, பல பாடுகள், கப்பற் சேதங்கள் என்றெல்லாம் அவரை பற்றி அப்படியே பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது அப்படி எழுதிக்கிட்டு வருவார். புறஜாதிகளிடத்தில் நான் அனுப்புகிறேன், நீ போ. அப்போஸ்தலர் நடபடிகள் 8:29 பார்க்குறோம் பாருங்களேன். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்த்துக்கொள் என்று பிலிப்பு உடனே சொன்னார். அடுத்த வசனம், பிலிப்பு ஓடி போய் சேர்ந்தார். ஒரு முறை பிலிப்பு போயிட்டே இருக்கார். அந்த சமயம் பார்த்தா எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரீயாகிய கந்தாகே என்பவனுக்கு மந்திரியும் அவருடைய பொக்கிஷங்கள் எல்லாத்துக்கும் தலைவனும் போயிட்டு இருக்கும் பொழுது இவர் அப்படியே அங்கே
சேர்ந்துக்கிறார். அதுக்கு பிறகு நடந்தது தான் ஞானஸ்தானம் வரைக்கும் போயிட்டாங்க. அதை தான் அப்போஸ்தலர் 8:36 நம்ம வாசித்தோம். இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான். ஆண்டவராகிய இயேசு அதை தான் சொன்னார். தன் சீடர்களை பார்த்து, போங்கப்பா, நீங்கள் போங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? மார்க் 16:15 வாசிக்கும் பொழுது, பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். உலகம் எங்கு நீங்களும் போங்கடப்பா. சீஷர்களாக மாறிட்ட தன்னுடைய சீடர்களிடம் மத்திய 28:18 20 வரைக்கும் சொல்றாரு, புறப்பட்டு போங்க, சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க என்று சொல்லி சீஷர்களை ஆசீர்வதித்த தேவன் தான் உலகம் எங்கு போங்க என்றார். சமீபத்தில் எங்களுடைய திருச்சபைக்கு ஒரு இந்தோனேஷியா ரிவைவலிஸ்ட் பாப்பா மேல்தாரி அவர்கள் வந்திருந்தார்கள். அவர் சொன்னாங்க, இந்தியாவிலிருந்து இப்பொழுது ஊழியர்கள் எல்லாம் உலகம் எங்கும் செல்ல வேண்டும். ஒரு காலத்துக்கு மிஷினரிகள் இங்கு வந்தார்கள், இனி இந்தியர்கள் எழுந்து போக வேண்டும் என்றார்கள். அது மேல்தாரி ஐயா சொன்னது மாத்திரம் இல்லை, கர்த்தராகிய இயேசுவே சொன்னார், போங்க, உலகம் எங்க போங்க, உட்காந்துருக்காதீங்க, நீங்கள் போக வேண்டிய இடம் எதுன்னு கேளுங்க, கர்த்தர் உங்களை அனுப்புவார். அப்படி இவர்கள் புறப்பட்டு போன இடங்கள் எல்லாம் செழிப்படைந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் வந்து குவிந்தது. மக்கள் மனம் திரும்பினர். இதனுடைய தொடர்ச்சி இன்னொரு சமயம் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களோடு பேசுகிறேன். என்றாலும் இன்றைக்கு இயேசு சொன்னார், போங்க போங்க, பிரசங்கிங்க, கொடுங்க. எதை கொடுக்கிறது? உங்களுக்கு நான் என்ன கொடுத்தேன்? சுகத்தை கொடுத்தேன், அதை நீங்கள் கொடுங்க. செல்வத்தை கொடுத்தேன், அதை கொடுங்க. வரங்களை கொடுத்தேன், இந்த மற்றவங்களுக்கு கொடுங்க. நீங்களே வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. இது ஒரு பெரிய சப்ஜெக்டு. புறப்பட்டு போங்கள். கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். பாஸ்டர் சாரா ராஜன் ஜான் அவர்கள் நம்மை கொஞ்சம் நேரம் நடத்துவாங்க. அதுக்கு பின்பு நாம் கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாகவும். தந்தையே தொடர்ந்து எங்களோடு இடைபடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். குறிப்பாக 2025 ஆண்டுக்குள்ளாக பிரவேசித்திருக்கிற நாம் எல்லாரும் இந்த ஆண்டிலும் தேவனுடைய செழிப்பை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், நம்முடைய குடும்பங்களிலும், நாம் இருக்கிற இடங்களிலும், நம்முடைய திருச்சபைகளிலும் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் இப்பொழுது அறிக்கைகளை ஏறெடுக்கப் போகிறோம். ஆகவே நீங்களும் இருக்கிற இடங்களில் இந்த அறிக்கைகளை ஏறெடுங்கள். நிச்சயமாக தேவனாகிய கர்த்தர் இந்த ஆண்டிலும் உங்களை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்து விருத்தி அடைய செய்வார். பூமியில் இயேசுவே ஆண்டவர், பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடன் சுதந்திரராய் பூமியின் செல்வத்தை நான், என் குடும்பம், எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்கிறோம். ஏனெனில் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உரியது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால் எனக்குண்டான, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டான, எங்கள் திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டான எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சாத்தானே
பூமியின் செல்வத்தை நீ இழக்கும்படி நாங்கள் திருச்சபையாக இணைந்து உனக்கு கட்டளை கொடுக்கிறோம். உன்னுடைய கரங்களை இப்பொழுதே எடு எடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொரு தடை செய்கிற வல்லமையும் நில் என திருச்சபையாக நாங்கள் ஒன்றிணைந்து உனக்கு கட்டளையிடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் திருச்சபையாக ஒன்றிணைந்து உன்னை கட்டி எங்களுக்கு எதிராக, திருச்சபைக்கு எதிராக ஒவ்வொன்றையும் செயல் இழக்க செய்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே எனக்கு, என் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு, திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு, இளம் வாலிபர்களுக்கு, பெரியவர்களுக்கு, முதியவர்களுக்கு, ஊழியர்களுக்கு செல்வாக்கு வரும்படி நாங்கள் திருச்சபையாக இணைந்து கட்டளை கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கு இயேசுதான் ஆண்டவர். எங்கள் பொருளாதாரத்தில் இயேசுதான் ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் வங்கியாளர். நாங்கள் எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒருவரும் குறைவு அடைவது இல்லை. அவர் எங்களை திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நடத்துவார். நாங்கள் கடன் என்ற இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டோம். நீர் என்னோடே கூட, எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களோடே கூட, திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட இருக்கிறீர். உம்முடைய வெள்ளியும் பொன்னும் என்னை, என் குடும்பத்தில் உள்ளவர்களை, எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் மீட்டுவிடும். எங்களுடைய படிப்பு, வேலை, தொழில், ஊழியத்தின் போட்டியாளர்கள் நடுவில் எங்களுக்கு, எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, எங்கள் தலையை, திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். எங்கள் பாத்திரம், திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எங்கள் வாழ்நாளெல்லாம் திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை, திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தொடரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் தொழிலை, எங்கள் படிப்பை, எங்கள் வேலையை, எங்கள் ஊழியத்தை நாங்கள் திருச்சபையாக இணைந்து செய்வோம். போத்திப்பார் வீட்டில் யோசேப்பு என்ற
தேவ மனிதனுடைய தொழிலில் தேவன் இருந்தது போல என்னுடனும் என் குடும்பத்தில் இருக்கிறவர்களுடனும் திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருடனும் கூட தேவன் இருக்கிறார். தேவன் இருக்கிறார். யோசேப்பின் கரங்களில் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது போல நாங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் எங்கள் கரங்களை எவைகளின் மீதெல்லாம் வைக்கிறோமோ அவைகள் ஒவ்வொன்றும் செழிப்படையும். அவைகள் ஒவ்வொன்றும் செழிப்படையும். எங்கள் வீட்டிலும் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வீட்டிலும் வெளியிலும் நாங்கள் ஆசீர்வாதமாக இருப்போம். எங்கள் தேவன் பரலோகில் கிறிஸ்து இயேசுவுக்குள் போதுமான ஐஸ்வர்யங்களை வைத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதிலிருந்து அதற்குள் நான், என் குடும்பம், எங்கள் திருச்சபையில் இருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவரும் நுழைகிறோம். நாங்கள் இரவில் பொருளாதார நெருக்கடிக்குள் கடந்து சென்றோம். எங்களுடைய காலை சந்தோஷம் இந்த நாளிலிருந்து ஆரம்பிக்கிறது. சங்கீதம் 112 1-3. அல்லேலுயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். என் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் என் வீட்டில் இருக்கும். என்னுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். எங்களுடைய தேவனை நாங்கள் நினைக்கிறோம். ஏனெனில் நாங்கள் செல்வத்தை பெறக்கூடிய வல்லமையை எங்களுக்கு தருகிறார். உபாகமம் 8:18. நீதிமொழிகள் 8:18. ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. நீதிமொழிகள் 14:24. செல்வத்தினால் அவர் என்னை முடிசூட்டுகிறார். ஞானிகளுக்கு முடி அவர்கள் செல்வம். 2 கொரிந்தியர் 8:9. என் தேவனுடைய கிருபையை அறிந்திருக்கிறேன். அவர் ஐஸ்வர்யவானாக இருந்தும் எனக்காக தரித்திரரானார். அவர் தரித்திரத்தின் மூலம் நான் ஐஸ்வர்யமடைகிறேன். சங்கீதம் 35:27. என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்ல கடவர்கள். சங்கீதம் 23:1. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே எனக்கு ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். பிரசங்கி
19. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் அதிலே புசிக்கவும் என் பங்கை பெறவும் என் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாயிருக்கவும் எனக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். நான் கர்த்தரை நம்புகிறபடியால் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். நான் கர்த்தருக்கு பயப்படுகிறபடியால் ஒரு குறைவும் இல்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதம் 34, 8-10. லூக்கா 6:38. நான் கொடுப்பேன், எனக்கு திரும்ப கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து என் மடியிலே போடுவார்கள். நான் எந்த அளவினால் அளக்கிறேனோ அந்த அளவினால் எனக்கு அளக்கப்படும் என்றார். 2 கொரிந்தியர் 9:8. ஒவ்வொரு நல்ல கிரியைகளை செய்வதற்குரிய போதுமான எல்லாவற்றையும் எல்லா நிலையிலும் நான் பெற்றுக்கொள்ள எல்லா கிருபையையும் என் மீது எனக்குள்ளாக தேவனால் கொடுக்க முடியும். 3 யோவான் 2. என் ஆத்துமா வாழ்கிறது போல நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பேன். யோவான் 16:23. நான் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதையெல்லாம் அவர் எனக்கு தருவார். கலாத்தியர் 3:14. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் எனக்கு உரியது. மார்க்கு 11:24. நான் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வேனோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவேன் என்று விசுவாசிப்பேன், அவைகள் எனக்கு உண்டாகும். சங்கீதம் 37:4. கர்த்தரை நம்பி நன்மை செய்வேன், அவர் என் இருதயத்தின் விருப்பத்தை அருளி செய்வார். லூக்கா 12:31. தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுவேன், அப்பொழுது என்னுடைய தேவைகள் எல்லாம் எனக்கு கூட கொடுக்கப்படும். என்னுடைய தேவைகள் எல்லாம் எனக்கு கூட கொடுக்கப்படும். நீதிமொழிகள் 13:22. துன்மார்க்கருடைய ஆசையோ எனக்கென்று நியமிக்கப்பட்டது. சங்கீதம் 37:18-19. உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், என் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். என் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவேன். ஏசாயா 10:27. அந்நாளில் என் தோளினின்று என் ஒவ்வொரு சுமையும் என் கழுத்தினின்று என் நுகமும் அபிஷேகத்தினால் முறிந்து போம். சங்கீதம் 1:3. நான் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பேன், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். கலாத்தியர் 6:9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்பேன், நான் தளர்ந்து போகாதிருந்து ஏற்ற காலத்திலே அறுப்பேன். பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என் வாழ்வில் உள்ள, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்வில் உள்ள ஆவி, ஆத்துமா, சரீரத்தில்
தரித்திரம் இல்லை. திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்வில் ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் தரித்திரம் இல்லை. எங்கள் வாழ்வின் மீது, திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்வின் மீது இருக்கிற அபிஷேகம் தேவன் மனிதருடைய கண்களில் எங்கள் வாழ்நாளெல்லாம், திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்நாளெல்லாம் தயவு கிடைக்க பண்ணும். நாங்கள் வருத்தப்படுவதில்லை. வெற்றி, விடுதலையின் பாதையில் நாங்கள் திருச்சபையாக நடப்போம். எங்களுக்கு எதிராக, திருச்சபைக்கு எதிராக கிரியை செய்கிற எல்லா தீய வல்லமைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருச்சபையாக நாங்கள் ஒன்றிணைந்து கட்டுகிறோம், கட்டுகிறோம், கட்டுகிறோம். இருளின் ராஜ்யத்திலிருந்து வந்த எந்த தீய வல்லமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்போது அறுக்க முடியாத சங்கிலிகளினால் கட்டி கட்டி எல்லா ஆயுதங்களையும் நாங்கள் திருச்சபையாக இணைந்து இயேசுவின் நாமத்தினால் அழித்து போடுகிறோம், அழித்து போடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தீய வல்லமைகளின் உதவிகளையும் அழித்து போடுகிறோம், அழித்து போடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இனி ஒரு நாளும் என்னுடன், எங்கள் குடும்பத்துடன், திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் ஒருவருடன் கூட இணையக்கூடாது என கட்டளை கொடுக்கிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவாகிய தேவனே 2025 வருடத்தில் நான் செய்யும், எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் செய்யும், திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் செய்யும் எல்லாவற்றின் மேலும் உம்முடைய ஜீவனை அனுப்பும், உம்முடைய ஜீவனை அனுப்பும். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவாகிய தேவனே 2025 வருடத்தில் நான் செய்யும், எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் செய்யும், திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் செய்யும் எல்லாவற்றின் மேலும் உம்முடைய ஜீவனை அனுப்பும், உம்முடைய ஜீவனை அனுப்பும். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவாகிய தேவனே 2025 வருடத்தில் நான் செய்யும், எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் செய்யும், திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் செய்யும் எல்லாவற்றின் மேலும் உம்முடைய ஜீவனை அனுப்பும், உம்முடைய ஜீவனை அனுப்பும். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தடைமீறி செல்லும் விளிம்பில் உள்ள ஒவ்வொரு தோல்வியின் பலத்த மனிதனே செத்துப்போ, செத்துப்போ, செத்துப்போ. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தடைமீறி செல்லும் விளிம்பில் உள்ள ஒவ்வொரு தோல்வியின் பலத்த மனிதனே செத்துப்போ, செத்துப்போ, செத்துப்போ. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தடைமீறி செல்லும் விளிம்பில் உள்ள ஒவ்வொரு தோல்வியின் பலத்த மனிதனே செத்துப்போ, செத்துப்போ,
செத்துப்போ. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் கிருபைகளை இழக்கும் வேர்களை கரைத்து விடுவதாக, கரைத்து விடுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் கிருபைகளை இழக்கும் வேர்களை கரைத்து விடுவதாக, கரைத்து விடுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் கிருபைகளை இழக்கும் வேர்களை கரைத்து விடுவதாக, கரைத்து விடுவதாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தடைமீறி செல்வதற்கு எதிராக எழுப்பப்பட்ட ஒவ்வொரு மாந்திரீக பலிபீடமும் செத்துப்போ, செத்துப்போ, செத்துப்போ. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தடைமீறி செல்வதற்கு எதிராக எழுப்பப்பட்ட ஒவ்வொரு மாந்திரீக பலிபீடமும் செத்துப்போ, செத்துப்போ, செத்துப்போ. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தடைமீறி செல்வதற்கு எதிராக எழுப்பப்பட்ட ஒவ்வொரு மாந்திரீக பலிபீடமும் செத்துப்போ, செத்துப்போ, செத்துப்போ. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் எதை செலுத்தவில்லையோ, என் குடும்பம் எதை செலுத்தவில்லையோ, எங்கள் திருச்சபை எதை செலுத்தவில்லையோ அதை செலுத்தும்படி என்னை, என் குடும்பத்தை, எங்கள் திருச்சபையில் இருக்கிறவர்களை நெருக்கும் ஒவ்வொரு பூர்வீக செலுத்த வேண்டியவைகளை வசூலிப்பவன், வசூலிப்பவன் செத்துப்போ, செத்துப்போ, செத்துப்போ. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் எதை செலுத்தவில்லையோ, என் குடும்பம் எதை செலுத்தவில்லையோ, எங்கள் திருச்சபை எதை செலுத்தவில்லையோ அதை செலுத்தும்படி என்னை, என் குடும்பத்தை, எங்கள் திருச்சபையில் இருக்கிறவர்களை நெருக்கும் ஒவ்வொரு பூர்வீக செலுத்த வேண்டியவைகளை வசூலிப்பவன், வசூலிப்பவன் செத்துப்போ, செத்துப்போ, செத்துப்போ. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் எதை செலுத்தவில்லையோ, என் குடும்பம் எதை செலுத்தவில்லையோ, எங்கள் திருச்சபை எதை செலுத்தவில்லையோ அதை செலுத்தும்படி என்னை, என் குடும்பத்தை, எங்கள் திருச்சபையில் இருக்கிறவர்களை நெருக்கும் ஒவ்வொரு பூர்வீக செலுத்த வேண்டியவைகளை வசூலிப்பவன், வசூலிப்பவன் செத்துப்போ, செத்துப்போ, செத்துப்போ. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடன் என்ற நிலையில் வாழ்வதை புறக்கணிக்கிறேன், புறக்கணிக்கிறேன். திருச்சபையாக நாங்கள் ஒன்றிணைந்து புறக்கணிக்கிறோம். பொருளாதார தடைமீறி செல்லும் நிலையை பெற்றுக்கொண்டு கடன்களை முடிவு பெற செய்கிறோம், முடிவு பெற செய்கிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடன் என்ற நிலையில் வாழ்வதை புறக்கணிக்கிறேன், புறக்கணிக்கிறேன். திருச்சபையாக நாங்கள் ஒன்றிணைந்து
புறக்கணிக்கிறோம். பொருளாதார தடைமீறி செல்லும் நிலையை பெற்றுக்கொண்டு கடன்களை முடிவு பெற செய்கிறோம். முடிவு பெற செய்கிறோம். ஆமென். தொடர்ந்து நாம் திருவிருந்து ஆராதனைக்குள்ளாக கடந்து போகிறோம். நீங்கள் இருக்கிற இடங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தையும் புசியுங்கள், பானம் பண்ணுங்கள். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்கள் இயேசுவிலே நிலைத்திருக்கிறார்கள். இயேசுவும் நமக்குள்ளாக நிலைத்திருக்கிறார். ஆகவே தொடர்ந்து இந்த ஆண்டிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து நாம் எதையெல்லாம் செய்ய தேவனாகிய கர்த்தர் அவர் நம்மை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்தை நாம் தொடர்ந்து நிறைவேற்றுவோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பானவர்களே, கர்த்தருடைய பந்திக்கு நீங்கள் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதை, அப்பமும் ரசத்தையும் தயார் பண்ணி வைத்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். பயபக்தியோடு முடிந்தவர்கள் முழங்கால் போட்டுக்கொள்ளுங்கள், முடியாதவர்கள் இருக்கிற இடங்களில் கண்களை மூடுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட போகிற அன்று அந்த மேல் வீட்டு அறையில் தன் சீடர்களோடு கூட அந்த ராவிருந்து பண்ணும் பொழுது புளிப்பில்லாத அப்பத்தை எடுத்து அதை அவர் பிட்டு, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், இதை வாங்கி புசியுங்கள் என்றார். அவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணி தங்களுக்குள் பங்கிட்டு கொண்டு புசித்தார்கள். இது கர்த்தராகிய இயேசுவின் சரீரம். அந்தபடி அவர் பாத்திரத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்பட போகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், பாவ மன்னிப்புக்காக நான் சிந்துகிற என்னுடைய இரத்தம், என நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலடிகள், உங்களில் ஒருவரும் அபாத்திரமாய் போகாதபடி உங்களை வைத்து ஆராய்ந்து இதில் பங்கு பெறுங்கள் என்றார். நம்மை நாமே நிதானித்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இது பாவ மன்னிப்புக்கென்று சிந்தப்பட்ட கர்த்தராகிய இயேசுவின் திரு ரத்தம். ஸ்தோத்திரத்தோடு அதை பருகுங்கள். யாவரும் எழுந்து நிற்போம். தந்தையே, உம்மோடு ஐக்கியப்படுவதற்கு நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்கு நன்றி. உலகமெங்கும் இருக்கிற பரிசுத்தவான்களை நினைக்கிறோம். கனத்துக்குரிய ஐயா சாது அவர்கள் எவ்விடத்திலிருந்து இப்பொழுது ஊழியம் செய்தாலும் அவ்விடத்தில் உடைய வல்லமை கடந்து போகட்டும். கட்டப்படுகிற கட்டட காரியங்களிலே கர்த்தர் கருணை கூர்ந்து யாவையும் செய்து முடிக்க அருள்தார். உலகமெங்கும் இருக்கிற ஏஞ்சல் டிவி நேயர்கள், பங்காளர்கள், பிரதிநிதிகளை கர்த்தர் ஆசீர்வதி. கர்த்தருடைய சபையாரையும் ஆசீர்வதி. கத்தோலிக்க அன்பர்கள், ஆங்கிலிக்கன் திருச்சபையினர், பெந்தேக்கோஸ்தேக்காரர்கள், அதில் உள்ள ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதி. உலகமெங்கும் இருக்கிற அரசியல் தலைவர்கள், அமெரிக்கா தொடங்கி இந்தியா முடிய எல்லா தேசத்தின் அரசியல் தலைவர்களை நினைக்கிறோம். குறிப்பாக எங்கள் தேசத்தின் பிரதமர், அனைத்து மாநில முதல்வர்கள், எங்கள் தமிழகத்தின் முதல்வர்கள், எங்கள் ஊர் தலைவர் நினைக்கிறோம் அப்பா. இராணுவத்தினர், மருத்துவ குழாமினர், துப்புரவு தொழிலாளர்கள், ஆசிரிய பெருந்தகைகள், உள்ளூர் போலீஸ் அதிகாரிகள், போலீஸ்காரர்கள், அத்தனை பேரையும் நாங்கள் நினைக்கிறோம். ஆசீர்வதியும். தேசத்திலே பாதுகாப்பு உண்டாகட்டும், வன்முறைகள் அகலட்டும், சிறந்த வழிமுறைகள் கர்த்தரால் ஏற்படுத்தப்படட்டும். என் தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இப்பொழுதும் வியாதிப்பட்டு வருத்தத்தோடு இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற தம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கும். அனைத்து புற்றுநோய் அது மாறட்டும், கட்டிகள் இல்லாமல் போகட்டும். கர்ப்ப ஸ்திரீகள் சுகமாய் குழந்தை பெற்றெடுக்கட்டும். திருமண வயதை எட்டியவர்களுக்கு ஏற்ற துணை கிடைக்கட்டும். சரியான வேலை இல்லை, தொழிலில் விருத்தி இல்லை என்று ஏங்குபவர்களுக்கு அற்புதம் செய்தரணும். வியாபாரங்கள் செழிப்படையட்டும். தனித்தனியாக வயது முதிர்ந்து விட்டதினால் கண்ணீர் வடிக்கும் உமது பிள்ளைகளுக்கு நீர் பாதுகாப்பாய் மாறும். ஆசீர்வதியும். அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன், ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அன்பர்களே, ஆராதனை முடிந்தாலும் நமது ஏஞ்சல் டிவியில் அடுத்தடுத்து வரும் நல்ல நிகழ்ச்சிகளை பார்க்க தவறாதீர்கள். இன்று இரவு 10:30 மணிக்கு அப்பம் கிளாஸாவில் தமிழ் ஆங்கிலத்தில் விடுதலையின் செய்தியை போதகர் சாரா ராஜன் ஜான் வழங்குவார்கள். பாருங்கள், விடுதலை வேண்டுபவர்களை அதில் கலந்து கொள்ள செய்யுங்கள். ஒருவேளை இந்த நாள் செய்தி தவறவிட்டிருந்தால் வரும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு பாருங்கள், அல்லது எமது யூடியூப் ஃபேஸ்புக்கில் பாருங்கள். மீண்டும் உங்களை நான் சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. God bless you.